மதுரையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், மதுரையில் சரியாக 10 தொகுதிகள் இருக்கிறது. 10 தொகுதிகளில் எத்தனை வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது? அதற்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதற்கும் நாளை 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்த தேர்தலானது நடைபெறுகிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலே நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஏற்கனவே மதுரையிலிருந்து அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களிலே வேட்பாளருடைய புகைப்படங்கள் அடங்கிய அந்த சீட்டுகள் ஒட்டப்பட்டு தற்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் எழுது பொருட்கள், தளவாடங்கள் உள்ளிட்டவை மண்டல அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மண்டல அலுவலர்கள் துணை ராணுவ பாதுகாப்புடன் அந்த வாகனங்களிலே அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை நேரடியாக வாக்குச்சாவடி அலுவலரிடம் ஒப்படைப்பதற்காக தற்போது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல 10 சட்டமன்ற தொகுதிகளிலே இந்த வாக்குப்பதிவு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 10 தொகுதிகளிலும் ஆண் வாக்காளர்கள் 12,22,309 பேரும், பெண் வாக்காளர்கள் 12,73,909 வாக்காளர்கள் மற்றும் மொத்தமாக 24,94,190 வாக்காளர்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்க இருக்கிறார்கள். இவருடைய வாக்குகளை பெறுவதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தாவேக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட 129 வேட்பாளர்கள் தற்போது களத்தில் இருக்கிறார்கள். 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுயேட்சை வேட்பாளர் உட்பட 129 பேர் போட்டியிடுகிறார்கள். மேலும் 10 தொகுதிகளிலே 3,079 வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடிகள் முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3,695 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 3,695 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் மற்றும் 4,001 விவிபேட் இயந்திரங்களும் தற்போது இந்த தேர்தலிலே மதுரை மாவட்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தேர்தல் நடத்தும் அலுவலர் துணை ராணுவ பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் பணியிலே தற்போது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வாக்குப்பதிவு இயந்திரங்கள், எழுது பொருட்கள், தளவாடங்கள் உள்ளிட்டவைகள் தற்போது அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒரே இடத்தில் 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய மையங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 20 மையங்கள் அடையாளம் காணப்பட்டு அங்கு வண்ண வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த வாக்காளர்கள் எந்த உள்ளே நுழையும் போதே, அந்த மையத்திற்கு நுழையும் போதே அவர்களுக்கு ஒரு வண்ணம், அதாவது உதாரணமாக 99வது வாக்குச்சாவடி என்றால் அந்த ஒரு மஞ்சள் நிற ஒரு கோடு வர்ணங்கள் தீட்டப்பட்டு வாக்குச்சாவடி எண் 93 என எழுதப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் தான் வாக்குச்சாவடியின் முகப்பு ஆனது அமைந்திருக்கும். ஆகவே அந்த வர்ணங்களை வைத்து அடையாளம் கண்டு எளிதாக வாக்களிப்பதற்கு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 10 வாக்குச்சாவடிகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய மையங்கள் அடையாளம் காணப்பட்டு 20 வாக்கு மையங்கள் தற்போது இதே போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது தவிர இந்த நான் ஏற்கனவே கூறியது போல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் எழுது பொருட்கள், தளவாடங்களோடு 3 சக்கர நாற்காலிகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் வாக்களிக்க ஏதுவாக அழைத்துச் செல்வதற்கு, வாகனங்களில் இருந்து அழைத்துச் செல்வதற்கு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வாக்குச்சாவடிகளிலே அனைத்து இடங்களிலுமே இந்த இடங்களில் முழுவதுமாக தன்னார்வலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தன்னார்வலர்கள் அவர்கள் தேவையான அந்த யாராவது முதியவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளி வந்தால் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தவிர உள்புறமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் தமிழ்நாடு காவல்துறை சார்பிலே பாதுகாப்பு பணிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி அலுவலர் 1, 2, 3 என 3 அலுவலர்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள். அது தவிர அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தலைமை வாக்குச்சாவடி அலுவலர் மற்றும் அந்த உதவியாளர் என ஒரு வாக்குச்சாவடியில் குறைந்தது 5 பணியாளர்கள் ஈடுபடுகிறார்கள். அது தவிர முகவர்கள் அங்கே அமர்ந்திருப்பார்கள். அரசியல் கட்சிகளுடைய முகவர்கள் இந்த வாக்குச்சாவடிகளிலே ஒரு உதாரணமாக வாக்களிக்க செல்லும் பொழுது இவர் சரியான நபர் தானா என்ற பெயர் பட்டியலில் இருக்கிறதா என்பதை அவர் தலைமை வாக்குச்சாவடி அலுவலர் அறிவிப்பார். அதனை பின்பற்றி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை டிக் செய்வார்கள். இப்படி முகவர்களும் அங்கு அமருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாக்குச்சாவடிகளிலே
கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதாவது சாய்தளத்தில் வந்து அவர்கள் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து அவர்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரான மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் ஆய்வு செய்யப்பட்டு தற்போது அறிக்கைகள் தயார் செய்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் 100% இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், தளவாடங்கள் கொண்டு செல்லப்படும் என மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக அந்த வாக்குச்சாவடியை தயார்படுத்தும் பணியானது நடைபெறும். நாளை காலை சரியாக 6 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கும். அந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது வாக்குச்சாவடி முகவர்களுடைய முன்னிலையில் நடைபெறும். அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒவ்வொரு சின்னங்களிலும் அவர்கள் அந்த மின்னணு அழுத்தினால் அந்த சின்னங்களுக்கு வாக்குப்பதிவு செய்யப்படுகிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அந்த வாக்குச்சாவடி, அந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும். அதற்கு பின்பாக அது ரீசெட் செய்யப்பட்டு மீண்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் செய்யப்பட்டு சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது. மாலை 6 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு அந்த வாக்குப்பதிவானது நிறைவு பெறுகிறோம். அதற்கு பின்னதாக வருபவர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து அவர்கள் வரிசையிலே வந்து வாக்கு செலுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி மதுரை மாவட்டத்தில் அமைதியான முறையிலே இந்த வாக்குப்பதிவு நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் செய்யப்பட்டு வருகிறது. யுவராணி. ஹரிகிருஷ்ணன், மதுரையில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடைபெற இருக்கும் சூழலில் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமானது கொண்டு செல்லப்படக்கூடிய நிகழ்வானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.